சரிப்பா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, இந்த கெடியார் எடுப்பா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாசியினாலே இந்த நல்ல நேரத்திலே அத்தனை பேரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தமைக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி, தமிழகம் எங்கும் இருக்கிற சான்றோர்களுக்கும் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, இன்றைய நாளிலே இந்த பிரம்மஞான சங்கம் என்றொரு சங்கத்தை பற்றி நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிரம்மஞான சங்கம் என்பது அது உலகம் முழுவதும் உள்ள இன்டர்நேஷனல் அமைப்பு. அந்த இன்டர்நேஷனல் அமைப்பு உலகம் முழுவதும் பரவுவதற்கும் அந்த சங்கத்தை தோற்றுவிப்பதற்கும் நம்முடைய வள்ளல் பெருமானவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் என்ற செய்தி பல பேருக்கு தமிழகத்திலே தெரியாமல் இருக்கலாம். உலகத்திலே உள்ள எல்லா நாடுகளிலும், இந்தியாவிலே உள்ள எல்லா மாவட்டங்களிலும், எல்லா தலைநகரங்களிலும் இந்த பிரம்மஞான சங்கம் இருக்கிறது. லட்சக்கணக்கான சங்கங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தலைமை சங்கம் காசி வாரணாசியிலே உள்ளது. இந்தியாவுக்கு தலைமை சங்கம் அது இருந்த போதிலும் தமிழ்நாட்டுக்கு எது தலைமை சங்கம் என்றால் அடையாற்றிலே உள்ள பிரம்மஞான சங்கம். அது 262 ஏக்கர் நிலப்பரப்பிலே சர்வ சமய ஆராய்ச்சி நிலையமாக மிகப்பெரிய கட்டடங்கள் கட்டப்பட்டு அங்கே சதா அறிஞர் பெருமக்கள் எல்லா சமயங்களை பற்றிய உண்மைகளையும் கண்டறியும் பொருட்டு ஆராய்ச்சிகள் செய்து நூல்களை வெளியிட்டு சர்வ சமயங்களிலும் உள்ள நல்ல செய்திகள் எல்லாம் எடுத்து உலக மக்களுக்கு தியாசபிகள் என்ற பத்திரிகையின் வாயிலாக அதை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்ல வந்தது என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு அருமையான சேவை செய்யக்கூடிய அன்பர்கள் வள்ளல் பெருமானுடைய விண்ணப்பத்திலே, அவருடைய பேச்சுக்களிலே, அந்த நாளிலே அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், இன்றைக்கு நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டு வருகிற இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றிய செய்திகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, காதை மூடிக்கொண்டீர்கள். ஆனால் வருங்காலத்திலே ரஷ்யாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் இதே கொள்கைகளை கொண்டு வந்து உங்களிடத்திலே அந்த சபையார்கள் பேசுவார்கள். அப்படி பேசும்போது அதை நீங்கள் எல்லாம் கடைபிடித்து நடக்கத்தக்க முறையிலே அங்கே கூட்டமாக சென்று அந்த சங்கங்களிலே அமர்ந்து நீங்கள் கேட்பீர்கள் என்று ஒரு வாசகத்தை சொல்லி, ரஷ்யா, அமெரிக்கா இந்த நாடுகளில் இருந்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டை பரப்புவதற்கு வருவார்கள் என்ற இந்த தீர்க்க தரிசனத்தை வள்ளல் பெருமான் 1874 முதலில் இருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதில் என்ன கருப்பொருள் என்றால், ரஷ்யாவிலே அரச குலத்தை சார்ந்த மேடம் பிளவெட்ஸ்கி அம்மையார் என்பவர் திருமணம் செய்யாதவர், ஆன்மீக நாட்டமுடையவர். அவர் இமயமலை சாரலுக்கு சென்று தலாய் லாமா, பஞ்சன் லாமா என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த குருமார்கள் வசிக்கக்கூடிய அந்த ஆசிரமங்களிலே நெடுநாட்கள் தங்கியிருந்து ஆன்மீக நாட்டத்தோடு கூடிய அநேக செய்திகளை பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய உள்ளத்திலே அருள் ஊற்றம் ஏற்பட்டு உலக மக்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தூய்மையான உள்ளத்தை உடைய ரஷ்யர் அரச குலத்து பெண்மணி, அவருடைய பெயர் மேடம் பிளவெட்ஸ்கி அம்மையார். இந்த மேடம் பிளவெட்ஸ்கி அம்மையார் இளமை காலத்திலிருந்தே
ஆன்மீக நாட்டம் கொண்டு அரச குடும்பத்திலிருந்து திருமணம் செய்ய வேண்டாம் என்ற முடிவோடு இமயமலை சாரலுக்கெல்லாம் சென்று ஆன்மீகத்தை பயின்றவர். அவருக்கு அடுத்தபடியாக உள்ளவர் அமெரிக்க நாட்டிலே கர்னல் ஆல்காட் என்ற பெயருடைய உள்நாட்டு போரின் தளபதியாக இருந்து ஓய்வு பெற்ற புகழ்பெற்ற எட்டி குடும்பத்தை சேர்ந்த ஒரு கர்னல். அந்த கர்னலும் இந்த பிளவட்ஸ்கி அம்மையும் சேர்ந்துதான் 1875 ஆண்டு அமெரிக்கா நியூயார்க்கில் இந்த தியாசபிக்கல் சொசைட்டியை உண்டு பண்ணுகிறார்கள். இந்த தியாசபிக்கல் சொசைட்டியை உண்டு பண்ணுவதற்கு ஊக்குவிப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அந்த திபெத்து நாட்டு லாமாக்கள் என்று சொல்லக்கூடிய சித்தர்களும் நமது வள்ளல் பெருமானும் ஊக்குவித்தார்கள் என்று பிளவட்ஸ்கி அம்மையார் சென்னையிலே வந்து கொடுத்த ஒரு பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாயிற்று? ரஷ்யா எங்கே இருக்கிறது? அமெரிக்கா எங்கே இருக்கிறது? வள்ளலார் வடலூரில் இருக்கிறார். சித்தி விழாத்து பிரசங்கங்களிலே அவர் சொல்லுகிறார், வருங்காலத்திலே ரஷ்ய நாட்டிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் அன்பர்கள் வருவார்கள் என்று ஒரு 4-5 ஆண்டுகளாகவே சித்தி விழாத்துக்கு வந்த பிறகு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல வள்ளலார் இந்த மேடம் பிளவட்ஸ்கி அம்மைக்கு 1875 தோன்றா துணையாக இருப்பதை போன்று தன்னுடைய முக்காடிட்ட வடிவத்தோடு ரஷ்யாவிலே அந்த அம்மையினுடைய இடத்திலே அருள் காட்சி கொடுக்கிறார்கள். அவர்கள் பார்த்து விட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன இப்படி இருக்கு? முழுவதும் முக்காடு போட்ட ஒளிமயமான திரேகம் பொருந்திய இந்த ஞானி யாராக இருக்கக்கூடும் என்று அதிசயிக்கிறார்கள். அவர்களைத்தான் வள்ளல் பெருமான் ரஷ்யாவிலே இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடியவர் என்று சொன்னது. அவருடைய நண்பர் கர்னல் ஆல்காட்டுக்கு இந்த செய்தியை, அந்த காலத்திலேயே இந்த டெலிஃபோன் வசதி இருந்ததுனாலே மேடம் பிளவட்ஸ்கி அம்மையார் இந்த செய்தியை அமெரிக்காவிலே ஆல்காட்டுக்கு சொல்லுகிறார். இந்த இருவரும் கலந்து பேசுவதற்காக வேண்டி திபெத்துக்கு சென்று தங்கள் குருமார்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு முக்காடு போட்ட ஒரு ஞானி எனக்கு காட்சி கொடுத்தார். அவர் முகத்தையும் அந்த தோற்றத்தையும் பார்க்கும்போது எனக்கு மெய் சிலிர்ப்படைந்து விட்டது. இப்படியும் ஞானிகள் இருக்கிறார்களா? இவர் யார்? எந்த நாட்டுக்காரர் என்று எங்களுக்கு தெரியவில்லை. தாங்கள் சொல்ல வேண்டும் என்று தங்கள் குருமார்களிடத்திலே இவர்கள் வந்து விண்ணப்பிக்கிறார்கள். அப்பொழுது அந்த சித்தர்கள், இப்படிப்பட்ட ஒரு ஞானிகள் எல்லாம் தென்னாட்டிலே தான் இருப்பார்கள், நீங்கள் வந்து தென்னாடு சென்று விசாரித்து பாருங்கள் என்று இவர்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற பிறகு 1874 வள்ளல் பெருமான் சித்தி பெறுகிறார். அந்த சித்தி பெற்ற பிறகு முதல் அருள் காட்சியாக மேடம் பிளவட்ஸ்கி அம்மைக்கு ரஷ்யாவிலே தோற்றத்துக்கு வருகிறார். அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குறார். அறிவிலே புகுந்து இந்த சங்கத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான முக்கிய காரியங்களை எல்லாம் விளக்கி அவருக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறார். அதே போல திபெத்திய குருக்களும் அவருக்கு தூண்டுகோலாக இருக்கிறார்கள். இந்த நிலைமையிலே இவர்கள் 1875 ஆண்டு வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற ஒரு ஆண்டுக்கு பிறகு அமெரிக்காவிலே நியூயார்க் என்ற தலைநகரத்திலே இந்த தியாசபிக்கல் சொசைட்டியை முதலிலே ஆரம்பிக்கிறார்கள். அதன் பிறகுதான் வள்ளலாருடைய தூண்டுதலினாலே அதை வடநாட்டு பம்பாயிலே கொண்டு வந்து அந்த தலைமையகத்தை அமைக்கிறார்கள். அங்கிருந்தபடியே வள்ளல் பெருமான் மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு தூண்டுதல் செய்து கொண்டு நல்ல செய்திகள் எல்லாம் வெகு சீக்கிரத்திலே பரப்ப வேண்டும் என்ற ஆர்வத்தை உண்டாக்கியதினாலே வள்ளலார் வழிகாட்டுதல் படியாக அந்த பம்பாயிலே அமைத்த, நியூயார்க்கில் அமைத்த சங்கத்தை பம்பாயில் முதலில் அமைத்தார்கள். அப்போ பம்பாயிலிருந்து மறுபடியும் இதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் வள்ளல் பெருமான். இன்றைக்கு அடையாறிலே, சென்னை அடையாற்றிலே 262 ஏக்கர் பரப்பளவிலே அங்கே இந்த சங்கம் உலகத்தினுடைய தலைமை சங்கமாக
இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் நமது வள்ளல் பெருமான் அவர்கள் ஏறத்தாழ சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் கொள்கைகள் எதுவோ அதையெல்லாம் அவர்களுடைய கொள்கையாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற ஒரு சொல்லை வள்ளல் பெருமான் அவர்கள் மனத்திலே பதிய வைத்திருக்கிறார்கள். அதாவது பிரம்மஞான சங்கத்துக்கு ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கும்படி அங்கே பம்பாயிலிருந்து சென்னைக்கு இவர்கள் பலரையும் விசாரிக்கிறார்கள். மேடம் பிளவாட்சி அம்மையும் இந்த கர்னல் ஆல்காட்டும் சென்னைக்கு விசாரிக்கும் போது அவர்கள் தொழுவூர் வேலாயுத முதலியாரை பற்றி சில விவரம் தெரிந்த நபர்கள் சொல்லுகிறார்கள். தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள் வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற பிறகு உத்தியோகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்ததினாலே சென்னையிலே உள்ள பிரசிடென்சி காலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரியிலே 2ஆம் நிலை தமிழ் பேராசிரியராக அங்கே சேருகிறார்கள். அந்த நம்முடைய தொழுவூராரை கண்டு பேச வேண்டும் என்று முயற்சி செய்து பல நாள் காத்திருந்து ஒரு விலாசத்தை எல்லாம் சேகரித்து கொண்டு ஆட்கள் மூலியமாக அவருக்கு தகவல் சொல்லி அனுப்பி ஒரு காலகட்டத்திலே எல்லோருமே கூடி ஒரு இடத்திலே பேசுகிறார்கள். அப்பொழுது மேடம் பிளவட்சி அம்மை, அதாவது ராமலிங்க சுவாமிகள் என்பது பெயர் கூட அவருக்கு தெரியாது. அவர் சொல்லுகிறார், முக்காடு இட்ட ஒரு குருநாதர் எங்களுக்கு காட்சி கொடுத்தார். அன்றைக்கிருந்து எங்கள் மனத்திலே எங்கள் அறிவிலே பொது சிந்தனை மேலோங்கி இருக்கிறது. இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுகிறது என்னுடைய குருநாதர். ஒரு இடத்திலே நான் பல ஆண்டுகள் இருந்து சிஷியனாக இருந்திருக்கிறேன், அவர்தான், வேற யாருமே இல்லை என்று சொல்லி தன் குருநாதரை பற்றிய எல்லா விதமான விவரங்களையும் மேடம் பிளவட்சி அம்மைக்கும் கர்னல் ஆல்காட்டுக்கும் தொழுவூர் வேலாயுத முதலியார் வாயிலே சொல்லுகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் இதை ஆங்கிலத்திலே பதிவு செய்து கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். 4-5 பாஷைகள் தெரிந்த நமது தொழுவூர் வேலாயுத முதலியார் ஆங்கிலத்தை அருமையாக அவர்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்டிலே தன்னுடைய குருநாதர் வள்ளலாருடைய நடவுடை பாவனைகள், அவருடைய உணவு சம்பந்தப்பட்டது, அவர் மெலிந்த திரேகம் உடையவர், அதாவது கருணை பொருந்திய கண்களை உடையவர், அவர் ஒரு பார்வை பார்த்தாலே புலால் உண்ணக்கூடிய எண்ணமுடைய மக்கள் அந்த புலாலை உண்ணுவதை தவிர்த்து விடுவார்கள். எல்லா மக்களிடத்திலும் ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோரிடத்திலையுமே அன்பாக சகஜமாக பழகக்கூடிய அணுவளவும் கர்வம் இல்லாத சுத்த தூய்மையான அன்புள்ளத்தை அருளை பெற்றவர் எங்கள் குருநாதர் என்று சொல்லி அவருடைய வரலாறை அவருக்கு முழுவதுமாக சொல்லுகிறார்கள். அதன் பிறகு பிரம்மஞான சங்கத்தார் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தொழுவூர் வேலாயுத முதலியார் பதில் சொல்லுகிறார்கள். அதன் பிறகுதான் இந்த ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கேட்கிறார்கள். இந்த தியாசபிகல் சொசைட்டியாருக்கு வேலாயுத முதலியார் ஆங்கிலத்தை அளித்த அந்த பேட்டி தமிழாக்கம் வள்ளலார் சித்தி பெற்ற அதன் பிறகு பிரசிடென்சி கல்லூரியிலிருந்து இந்த வாக்குமூலத்தை பெறுகிறார்கள். இந்த வாக்குமூலத்தை தங்களுடைய பத்திரிகையாகிய தியாசபிகல் என்ற பத்திரிகையிலே 1849ஆம் ஆண்டு நான் சீடராக சேர்ந்தேன் என்பதிலிருந்து முழு விவரத்தையும் ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டேட்மெண்டாக தொழுவூரார் கொடுக்கிறார்கள். வள்ளலாரின் கொள்கைகள் முழுவதும் பிரம்மஞான சங்கத்தின் கொள்கைகள் எதுவோ அதுதான் வள்ளலார் கொள்கையாக இருக்கிறது என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சென்னையிலே வைத்து அந்த சங்க செயலாளர் மேலம் பிளவட்சி அம்மை செயலாளராகவும் கர்னல் ஆல்காட் தலைவராகவும் இருந்து நடத்தக்கூடிய அந்த சங்கத்துக்கு சாட்சிகள் 4-5 பேர்களின் முன்னிலையிலே மஞ்சக்குப்பம் சிங்காரவேல முதலியார், முத்துசாமி செட்டி ஜட்ஜி, வைஸ் பிரசிடென்ட் மெட்ராஸ் தியாசபிகல் சொசைட்டி, இவர்கள் முன்னிலையிலே தோவே அவர்கள்
தொழுபூர் வேலாயுதனார் அவர்கள் எழுத்து மூலமாக குருநாதரை பற்றிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். இவ்விதமாக 1875 இருந்தே வள்ளலார் மேடம் பிளவட்சி அம்மைக்கு ரஷ்யாவிலே காட்சி கொடுத்தது முதலாக. அவரைத்தான் வள்ளல் பெருமான் ஆண்மநேய ஒருமைப்பாட்டிற்கு லாயக்கானவர் என்று தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அந்த அம்மையாரின் பெருமையை நாம் எப்படி எந்த வார்த்தைகளால் புகழுவது? அந்த பாக்கியம் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்குமே கிடைக்கவில்லை. அவர் கடைசி காலத்திலே வருத்தப்பட்டு சொன்னார்கள், நான் என்ன உங்களுக்கு போதித்த போதிலும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள், நாங்கள் கேட்க மாட்டோம் என்று காதை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இதே வாசகத்தை வடக்கே வெகு தூரத்திலிருந்து ரஷ்யாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு கொள்கையை போதிப்பதற்கு ஒரு சங்கத்தை அமைத்து அவர்கள் வடநாட்டு வடக்கே இருந்து வருவார்கள். அவர்கள் சொன்னபடியெல்லாம் நீங்கள் கேட்டு நடந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை உண்டாகும் என்றெல்லாம் சொன்னது. அதாவது தூரதிருஷ்டி என்று சொல்லக்கூடிய வருங்காலத்தை உணர்ந்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற வள்ளலார் சொன்னது அத்தனையும் உண்மையாயிற்று. சுருக்கமாக சொன்னால் வள்ளலாருடைய கொள்கையிலே முக்கியமானது எவ்வுயிரும் பொதுவென கண்டிறங்கி உபகரிக்கின்றார் யாவர், அந்த செவ்வியர்தம் செயல் அனைத்தும் திருவருளில் செயல் எனவே தெரிந்தேன். இங்கே கவ்வையில்லா திருநெறி அத்திருவாளர் தமக்கேவல் கழிப்பால் செய்ய ஒவ்வியதன் கருத்தவர் சீர் ஓதிடையன் வாய்மிகவும் ஊர்வதாலோ என்ற ஒரு பாடலிலே எவ்வுயிரும் பொதுவென கண்டிறங்கக்கூடிய அந்த உத்தம சத்துவ குணத்தை வள்ளலார் போதிக்கிறார்கள். அதோடு இல்லாமல் அடுத்த பாடலிலே எத்தனையும் வேதமுறால் எவ்வுயிரும் தம்முயிர் போர் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர், அவர் உழந்தான் சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன். பராபரன் என்று சொல்லக்கூடிய உலகமெல்லாம் இருந்து அணுவிலும் அகண்டத்திலும் பிண்டத்திலும் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த பராபரன், அந்த ஈஸ்வரன், அந்த இறைவன் எங்கே குடியிருக்கிறான் என்று சொன்னால், இப்படி எத்துணையும் வேதமுறா வெவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உவக்கின்ற நெஞ்சங்களிலே குடியிருக்கிறார். எவ்வுயிரும் பொதுவென கண்டு இறங்கி உபகரிக்கின்றவர் உள்ளத்திலே அந்த பெருமான், அந்த ஈஸ்வரன், அந்த கடவுள் குடியிருக்கிறார். கருணை ஒன்றே வடிவாகி உள்ளத்திலே சதா கருணை, அன்பு, அகிம்சை, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த நல்ல பெரிய கொள்கை, பசிக்கு உணவிட வேண்டும் ஏழைகளுக்கு என்ற ஒரு பரோபகார தன்மை, கடவுள் எது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சத்விசாரம், இவைகளெல்லாம் மேலோங்கி இருக்கக்கூடிய கருணை ஒன்றே வடிவாகி எவ்வுயிரும் தம்முயிர் போல் கண்டு ஞான தெருள் நெறியில் சுத்த சிவ சன்மார்க்கம் பெருநீதி செலுத்தான் என்ற பொருள் நெறி நற்சற்குண சார்ந்த புண்ணியர்தம் திருவாயில் புகன்ற வார்த்தை எதுவோ அந்த வார்த்தையானது அருள் நெறி என சொல்லப்பட்ட வேத ஆகமங்கள் அனைத்தை விடவும் சிறந்தது என்று அந்த கருணை உள்ளத்துடைய மக்களை வள்ளலார் போற்றுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய சங்கத்தை ஏற்படுத்தி அதுக்கு தமிழ்நாட்டில் இடம் பிடித்து கொடுத்து இன்றைக்கு உலக புகழ் பெற்ற இந்த பிரம்ம ஞான சங்கமானது எல்லா இடத்திலையும் இருக்கிறது. நம்முடைய வேலூர் மாவட்டத்திலும் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், பென்லேண்ட் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனைக்கு பக்கத்திலே அந்த சங்கம் இருக்கிறது. ஆம்பூரில் இருக்கிறது, வாணியம்பாடியில் இருக்கிறது, எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறது. உலகம் முழுவதும் பல லட்சம் கிளைகளை கொண்டதாக இன்றைக்கு பறந்து விரிந்து சர்வ சமய மதங்கள் எல்லா சமயத்திலும் வேறுபாடு பார்க்காமல் ஒற்றுமையோடு மதங்களில் பேணை நல்ல செய்திகளை எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற கருத்தோடு பல லட்சக்கான புஸ்தகங்களை வெளியிட்டு இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டை பரப்பிக்கொண்டு வருகிறது இந்த பிரம்மஞான சங்கம். அந்த பிரம்மஞான சங்கத்துக்கு வள்ளலாரை அறிமுகப்படுத்தி
அவர் பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவர் என் குருநாதர் என்று சொல்லி உலக மக்களுக்கு தெரிவிக்கும்படி வள்ளலாரை அறிமுகப்படுத்தும்படியான ஒரு செய்தியை மேடம் பிளவட்சிக்கு அம்மையார் மூலம் நமது தொழுவூர் வேலாயுத முதலியார் அதை செய்திருக்கிறார்கள். அவருக்கு பெருத்த மகிழ்ச்சி. தன்னுடைய குருநாதர் சொன்ன தெருக்கு தரிசனம் என்னுடைய காலத்திலே பலித்து விட்டது, அதற்கு நானே உரியவனாக இருந்து எங்கள் சுவாமிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தையும் பெற்றேன் என்று அவர் பூரிக்கிறார்கள். இப்படி ஒரு நல்ல நிகழ்வை இந்த பிரம்மஞான சங்கம் இந்த உலக மக்களுக்கு இன்றைக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. மதங்கள் எல்லாவற்றிலும் நல்ல செய்திகள் இருக்கிறது. அந்த நல்ல செய்திகளை எல்லாம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று அவர்கள் மதங்களை ஒழுங்குபடுத்தி சீர்திருத்தி குற்றங்குறைகளை நீக்கி நல்ல விதமாக அங்கே அவர்கள் அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மூல காரணமானவர் தொழுவூர் வேலாயுத முதலியார். சங்கத்தை அமைப்பதற்கு மேடம் பிளவட்சி அம்மைக்கும் ஆள்கட்டுக்கும் தூண்டுகோலாக இருந்தவர் நமது வள்ளல் பெருமான். அவர் அன்றைக்கு என்ன சொன்னாரோ அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதுமே இன்டர்நேஷனல் தியாசபிக்கல் சொசைட்டி பரவி இருக்கிறது, மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு மூல காரணம் நமது வள்ளல் பெருமான். இது வெளிக்கொணர்ந்தவர் தொழுவூர் வேலாயுத முதலியார். ஆகவே வேலாயுத முதலியாருடைய புகழும் வள்ளலார் புகழும் பிரம்மஞான சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு அன்றைக்கு காரணமாக இருந்தது. இன்று உலக மக்கள் அத்தனை பேருமே அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், வள்ளல் பெருமான் 1874 சித்தி பெறுகிறார். 75 இந்த சங்கம் பிளவட்சி அம்மையார் செயலாளராகவும் தொழுவூர் இவர் கர்னல் ஆல்காட் அதற்கு தலைவராகவும் நியமனம் செய்யப்பட்டு அமெரிக்காவிலே அந்த நியூயார்க்கிலே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறது. சங்கம் துவங்கப்படுகிறது. அங்கிருந்து வள்ளலாரின் தோன்றுவதனால் பம்பாய்க்கு மாற்றப்படுகிறது. பம்பாயிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்து நிரந்தரமாக இவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து மேடம் பிளவட்சி அம்மையும் மற்ற எல்லா அன்பர்களும் அந்த சங்கத்துக்கு உழைத்து இன்று உலகம் முழுவதும் பேரும் புகழுமாக அந்த சங்கம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதற்கு காரணமானவர் நம்முடைய வள்ளல் பெருமான். உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு என் மனதிலே அந்த எண்ணம் வந்ததினாலே உங்கள் முன்னிலையில் வள்ளல் பெருமானை பற்றியும் தொழுவூராரை பற்றியும் என் பிரம்மஞான சங்கத்தை பற்றியும் ஏதோ எனக்கு தெரிந்த அளவிலே சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு மீண்டும் நாம் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். எடுத்து விட்டுருக்கேன்.